ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரீமி சேனல். மூவி ஆரம்பத்தில் பெக்கி அவ ஹஸ்பண்ட் டான் அண்ட் ஃப்ரெண்ட் அண்டர் 3 பேருமே ஒரு பெரிய மலை உச்சியில் ஏறுறாங்க. அப்போ திடீர்னு ஒரு பறவை அட்டாக் பண்ணுறப்போ அதில் பேலன்ஸ் தப்பி டான் மேலே இருந்து கீழே விழுந்துடுறாரு. பெக்கி கண்ணு முன்னாடியே இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் 51 வீக்ஸ் ஆல்மோஸ்ட் 1 இயர் பெக்கி ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுறா. அவள் அப்பா ஜேம்ஸ் கூட அவளை திருத்த முடியாமல் கஷ்டப்படுவார். அப்போதான் அண்டர் பெக்கியை மீட் பண்ணுறா. நம்ம அந்த பழைய இன்சிடென்ட்லேருந்து வெளியே வர கலிஃபோர்னியாவில் இருக்கிற 2000 ஃபீட் உயரமான B67 டிவி டவர் மேலே ஏறலான்னு அவள் ஃப்ரெண்டை ஃபோர்ஸ் பண்ணுறா. அந்த டவரோட ஹைட் பூஜ் கலிஃபாவை விட அதிகம். பெக்கி முதல்ல பயப்படுறா, அப்புறம் எப்படியோ மனசு மாதிரி கிளைம்பிங் பண்ண ஒத்துக்கிறா. அந்த டவர் பார்க்க ரொம்பவே பழசாக இருக்கும். இந்த டவரோட போல்ட்ஸ் எல்லாமே லூஸாக இருக்கும். ஒரு வழியாக அந்த டவரோட உச்சியை ரீச் பண்ணிடுவாங்க. அங்கே டேனோட ஆஷை சுற்றி விட்டு 2 பேருமே ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. த மெயின் இன்சிடென்ட்டே இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. இவங்க கீழே இறங்க போகும்போது தான் அந்த லேடர் மொத்தமாக கலந்து கீழே விழுந்துடும். இப்போ இவங்க 2000 ஃபீட் உயரத்தில் ஒரு சின்ன ரவுண்ட் பிளாட்ஃபார்மில் மாட்டிக்கிறாங்க. அந்த உச்சியில் அவங்களுக்கு வெளிச்சத்துக்கு ஒரு லைட் மட்டும் தான் இருக்கும். இவங்க கொண்டு வந்த பேக் பேக்கில் வாட்டர் ட்ரோன் எல்லாமே சேட்டலைட் டிஷ் மேலே மாட்டிக்கும். அன்டில் சிக்னல் கிடைக்கிறதுக்காக அவள் ஃபோனை ஷூக்குள்ளே போட்டு கீழே தள்ளுறா. கீழே ஒரு வேன் நிற்கும். அதில் இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சிக்னல் தர பாப்பா. ஆனால் அந்த பசங்க ஹெல்ப் பண்ணாமல் இவங்க காரையே திருடிட்டு போயிடுவாங்க. தண்ணி இல்லாமல் இறந்துடுவோன்னு பயந்து அண்டர் கயிறு கட்டி கீழே இறங்கி அந்த பேக் பேக்கை எடுப்பா. ஆனால் மேலே வரும்போது ஸ்லிப் ஆகி பிளாட்ஃபார்மில் மோதிடுறா. அப்போ பெக்கி தான் அவளை காப்பாத்துறா. ஹார்ட் பிரேக்கிங் ட்விஸ்ட் என்னன்னா, அண்டர் மேலே வந்ததுக்கப்புறம் 2 பேருமே பேசிட்டு இருப்பாங்க. அப்போ பெக்கிக்கு ஒரு விஷயம் தெரியும். டான் பெக்கி ஹஸ்பண்ட் கூட அண்டருக்கு ஒரு சீக்ரெட் அஃபேர் இருந்திருக்கு. அதை நினச்சி பெக்கி ரொம்பவே ஃபீல் பண்ணுவா. ஆனால் அதை விட பெரிய ட்விஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, அண்டர் மேலே பேசினது எல்லாமே பெக்கியோட கற்பனை. ஆக்சுவலி அண்டர் அந்த பேக் பேக்கை எடுக்கும்போதே பிளாட்ஃபார்மில் மோதி கீழே அந்த சேட்டலைட் டிஷ் மேலேயே விழுந்து இறந்து போயிடுவா. பெக்கி தனியாக இருக்க பயத்தில் அண்டர் மேலே கூடவே இருக்கிற மாதிரி நினச்சிப்பா. சாப்பாடு இல்லாமல் ரொம்பவே தவிக்கிறா. கழுகு பெக்கியை கொத்தும். அந்த கழுகையே பசிக்காக அடித்து சாப்பிட்ருவா. அவகிட்ட இருக்கிற ஒரு ட்ரோனை ஃப்ளை பண்ணி ஹெல்ப் கேட்க பார்ப்பா. ஆனால் அதுவும் ஆக்சிடென்ட்டில் உடஞ்சி போயிடும். ஃபைனலாக பெக்கிக்கு வேறு வழியே இல்லாமல் அவள் கீழே இறங்கி ஹண்டரோட டெட் பாடி கிட்ட போவா. ஹண்டரோட டெட் பாடிக்குள்ள ஃபோனை வச்சு அந்த டெட் பாடியை மேலே இருந்து கீழே போடுவா. ஃபோன் அந்த டெட் பாடிக்குள்ள இருக்கிறதுனால ஷாக் அப்சர்வர் மாதிரி இருக்குன்னு நினைப்பா. அந்த பிளான் ஒர்க் அவுட் ஆகி சிக்னல் கிடைச்சி அவள் அப்பாவுக்கு மெசேஜ் போகுது. கடைசியில் ரெஸ்கியூ டீம் அந்த டவருக்கு பெக்கியை சேவ் பண்ணுவாங்க. பெக்கி அவள் அப்பா கூட சேருவா. பெக்கி ரொம்பவே ஃபீல் பண்ணி அவங்க அப்பாவை ஹக் பண்ணிட்டு அழுறா. ரொம்பவே த்ரில்லிங்கான மூவி. இந்த மூவியோட நேம் ஃபால். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ட்ரீமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.